வணக்கம். திகார் சிறையில் உதயநிதி விஜய் அவர்கள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் எது நடக்கக்கூடாது என்று திமுகவின் தலைமை நினைத்ததோ அது ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைக்கும் என்ற காரணத்தினால் முன்கூட்டியே டெண்டர்கள் விடுவதற்கு தனியார் நிறுவனங்களிடம் சுமார் 350 கோடி வரை ஊழல் பணங்களை செய்துள்ளனர். பணங்களை பெற்றதன் காரணமாக தற்பொழுது குறைந்த விலைகளில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான விலை, குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம்கள் 13 லட்சங்களுக்கு வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம்களை சுமார் 34 லட்சம் மதிப்புகள் கொண்ட டிரான்ஸ்ஃபார்ம்களை விலை பேசியது திமுகவின் அரசு என்று ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டியுள்ளார்கள் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர். இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து மீண்டும் முறைப்படி நடத்த வேண்டும் என்பதையும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்ல, திமுகவின் ஆட்சியின் பொழுது சுமார் 32 அமைச்சர்கள் மாதம் 140 கோடி உதயநிதி அவர்களது வீட்டிற்கு கொடுப்பதாகவும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு ஒவ்வொரு துறையும் கொடுக்க வேண்டும் என்பதும் எழுதப்படாத விதியாகவும் அமைந்துள்ளது. இந்த 140 கோடி ஒவ்வொரு துறைகளும் கொடுக்க தவறினால் அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சரை மாற்றுவதற்கு உதயநிதி ஏற்படுவார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் 140 கோடி, 6 மாதங்களுக்கு ஒரு முறை 540 கோடி என்று ஒவ்வொரு துறைக்கும் இந்த விதியை ஏற்படுத்தினார் உதயநிதி என்ற தகவலும் தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்கள் அதிரடியாக சோதனைகளை நடத்தி 15 நாட்களில் அனைத்து உண்மைகளையும் கண்டுபிடித்து விட்டார்கள். இதற்காகத்தான் உதயநிதி அவர்கள் தேர்தல் முடிவுகளில் வெளியான பிறகு யாருக்கும் தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் எடப்பாடியின் காலில் விழாத குறையாக அடம்பிடித்து, நீங்களே முதல்வராக இருங்கள், நாங்கள் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கின்றோம், விஜய் அவர்கள் முதல்வராக வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எனக்கு தூக்கம் வரவில்லை, எனக்கு சாப்பிட முடியவில்லை என்று அழுதாகத குறையாக உதயநிதி அவர்கள் எடப்பாடியிடமும் மூத்த அதிமுகவின் நிர்வாகிகளிடமும் பேசியுள்ளார். ஆனால் மூத்த அதிமுகவின் நிர்வாகிகள் இதற்கு மறுப்புகள் தெரிவித்ததன் காரணமாக, கனிமொழி எச்சரிக்கை செய்ததன் காரணமாக வேறு வழியில்லாமல் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். சரி, வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் கூட வெளிநடப்புத்தான் செய்வார்கள் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனால் அங்கும் கூட சனாதானத்தை பற்றி பேசி அனைத்து ஊடகங்களிலும் எனது பெயரை உச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக உதயநிதி அவர்கள் மீண்டும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு வடமாநிலங்களில் உதயநிதி அவர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால்தான் தற்பொழுது முக்கியமாக 3 வழக்குகளில் உதயநிதியின் பெயர் சிக்கப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக பண பரிவர்த்தனை, மேலும் தனியார் நிறுவனங்களை மிரட்டி பணங்களை பெற்றதாகவும் தற்பொழுது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவர் டெல்லிக்கு சென்று விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் என்றும் அதற்கான கடிதங்களையும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துள்ளார்கள். அந்த கடிதத்திற்கு அனுமதியும் வழங்கியுள்ளார். ஏற்கனவே 2 மாஜி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அழைக்க அனுமதி வழங்க வேண்டும் விசாரணைக்காக என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கும் அனுமதி வழங்கி தற்பொழுது 3 நபர்கள், திமுகவை சார்ந்த 3 மாஜி அமைச்சர்களை ஒரே நேரத்தில் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினால் அவர்கள் மீது தவறுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயம் அவர்களுக்கு திகார் சிறைச்சாலையில் வாய்ப்புகள் நிச்சயமாக அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களது நினைப்பு என்ன தெரியுமா? தனது மகனை எப்படியாவது முதல்வராக ஆக்கிவிட வேண்டும். இதுவரைக்கும் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்தது கிடையாது. கலைஞரால் சாதிக்க முடியாததை ஸ்டாலின் செய்துவிட்டேன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டணிகளை பலப்படுத்தி 25 கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்தி மக்களிடம் பிரச்சாரத்திற்கும் சென்றார். ஒவ்வொரு தொகுதிகளிலும் 100 கோடி முதல் 150 கோடி வரை அங்கு பணங்க புழக்கமும் இருந்தது. ஆனால் மக்கள் இந்த தேர்தலில் சாதி மதம் அனைத்தையும் வேறுபாடாக மாற்றி விஜய் அவர்களது முகத்திற்காக விசில் சின்னத்திற்கு வாக்குகளை அளித்து ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறிவிட்டது. சொத்துக்களும் தற்பொழுது ஆதரவுகளும் கூட்டணிகளும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து வெளியேறிவிட்டது.
இனி ஒருபோதும் திமுக ஆட்சி அமைப்பதே கடினம். ஆனால் தற்பொழுது திட்டம் என்ன தெரியுமா? எப்படியாவது விஜய் அவர்களது ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என்பதற்காக பல அசம்பாவித வேலைகளில் திமுக திரைக்கு பின்னால் பல வேலைகளில் ஈடுபடுவதாகவும் 6 மாதங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம், விஜயை எதிர்த்து பேச மாட்டோம் என்று கூறிய திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 20 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக பல குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் மீது முன்வைக்கிறார்கள். 20 நாட்களிலேயே அவர் சொன்ன 40 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? திமுக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நீங்களே கொடுத்தீர்கள். நீங்கள் இந்த 20 நாட்களில் அனைத்து வாக்குறுதிகளையும் விஜய் அவர்களை நிறைவேற்ற கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று பொதுமக்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து அங்கு வேலை செய்யக்கூடிய மின்சார ஊழியர்களிடம் மிரட்டி தொடர்ச்சியாக மின் தடைக்கு ஏற்பாடுகளை செய்து விஜய் அவர்கள் மீது அவதூறுகளை செய்வதற்கு திட்டம் போட்டதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை கண்டுபிடித்த அந்த அரசு ஊழியரை நாங்கள் தண்டித்துள்ளோம் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பேற்பட்ட மிக மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய திமுகவின் தலைமை ஒருபோதும் மக்கள் மனதில் வெல்ல முடியாது என்றும், இனி தேர்தல் நடைபெற்றால் 200 தொகுதிகளுக்கு மேலாகவே நாங்கள் வெற்றியடைவோம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் கூறியுள்ளனர். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலோ அல்லது தனியார் நிறுவனங்களிடம் இருந்து டெண்டர்கள் முறைகேடு பணங்களை கைப்பற்றி அதன் மூலம் குறைந்த பொருட்களுக்கு அதிகமான விலைகளை பேசி விற்பனை செய்தது காரண ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாலோ அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். திமுக 60 ஆண்டுகள் ஆன கட்சி, ஆனால் 2 ஆண்டுகள் ஆன கட்சியிடம் மோதுவது சரியா? அவர்களது ஒட்டுமொத்தமான எண்ணமே விஜய் அவர்கள் முதல்வராக 5 ஆண்டுகள் நீடித்துவிடக் கூடாது என்பதற்காக இவ்வாறு சதித்திட்ட வேலைகளையும் திமுக செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளும் தற்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஒருபோதும் இனி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. மக்கள் தீர்ப்பு இனி விஜய் அவர்களுக்கு சாதகமாகத்தான் என்றும் உதயநிதி அவர்கள் பல வழக்குகள் வடமாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கில் உதயநிதி அவர்களை அமலாக்கத்துறை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணையில் அனைத்து ஆதாரங்களும் உதயநிதிக்கு எதிராக இருந்தால் புழல் சிறையோ அல்லது திகார் சிறையோ அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தனது மகனை காப்பாற்ற முடியாமல் இருந்தால் நிச்சயம் திமுக ஒருபோதும் அரியணையில் ஏற முடியாது. ஊழலுக்கு உறுதுணையாக சென்றதாக கூறி மகனை காப்பாற்ற முயற்சி செய்தாலும் அது திமுகவின் வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களை, இந்த 20 நாட்கள் முதல்வர் விஜய் அவர்களது ஆட்சிக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள். அதை திமுகவின் தொண்டர்கள் பார்க்கட்டும்.